விதுரர் நீதியில் சொல்கிறார், பந்துக்கள் கட்டப்படுறான்னா நீ ஓஹோன்னு இருந்தால் தப்பு, பகவான் பிடிக்காதுங்கிறார். அவள் ஞாத்திகள் ஏதானு சமப்பட்டாள்னா நீ சாப்பிட்றதில் அவளுக்கு கொடுக்கணும், அவர்களும் நன்னா இருக்காளான்னு பார்க்கணும். அப்போ தான் நம்ம பித்திருக்கள்லாம் சந்தோஷப்படுவா. இந்த ஞாத்தி நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மூல பித்திருக்கள் பித்ருலோகத்தில் இருப்பாளே, அவளுடைய வெவ்வேறு சந்தித்தி தானே நாம் எல்லாருமே. இந்த சித்தப்பா, இந்த பெரியப்பா, ஒன்றுவிட்ட பெரியப்பா, ஒன்றுவிட்ட சித்தப்பா, இப்படியே இந்த கட்டத்தை மேலேயே கூட்டின்னு போனால் ஒரு பிதாமகர் இருப்பார். அப்போ அவருக்கு இது என்ன, நம்ம பிள்ளைகளுக்குள்ளே ஒருத்தன் இவ்வளவு கட்டப்படுறான், ஒருத்தன் அவ்வளவு சுகமாக இருக்கான், ஒரு பைசா கொடுக்க மாட்டேங்கிறானே, ஒரு வேளை கூப்பிட்டு ஒரு வேலை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறானேன்னு அவர் வருத்தப்பட்டு வரான். அப்போ அந்த பித்திருக்களில் இருக்கிறவர் வருத்தப்பட்டால் நீ எங்கே நன்னா இருக்கிறது? ஆகாது. ஞாத்திகளை நன்னா நீ தான் பார்த்துட்டாகணும். நீ நன்னா இருந்தால் அவர்களையும் தான் பார்த்துட்டாகணும். தாட்சிண்யம் ஸ்வஜனே தயா பரஜனே. நமக்கு தெரியாதவா யாரோ இருக்காள்னா கருணையோடு நடந்துக்கும், அவர்களிடத்துல தயையோடு நடந்துக்கும். சாட்சியம் சதா துர்ஜனே. துர்ஜனங்களாக இருந்தால் சாமர்த்தியமாக நடந்துக்கும். அவர்களை மட்டும் நேர்மையால் ஜெயிச்சுடுறதுக்கு முடியாது. அவர்களை சாமர்த்தியமாக ஏமாத்தினா கூட சரி, இருந்தாலும் துர்ஜனங்களை ஜெயிக்கிறதுக்கு கற்றுக்கும். பிரீத்திகி சாது ஜனே. நன்மையாளர்கள் சாது ஜனங்களிடத்துல பிரியமாக இரு. யார் ஒரு சான்றோனை பார்த்தாலும் உடனே கீழே வந்து நமஸ்கரி. அவரை பார்த்தது ஏதோ ஒரு சக்கர பொங்கலை பார்த்தாப்புல திருப்திப்படுங்கிறார். பார்த்தா நன்னா இருக்கும் இல்லையோ. அழகான ஒரு பெருமாளை சேவிச்சா ஒரு மனசில் எப்படி உவகை ஏற்படுமோ அதை போல் ஒரு சான்றோனை பார்த்தா நன்னா திருப்திப்படணும். அவரிடத்துல பிரீத்தியை காட்டு. நயோ நிருபஜனே. ராஜா ராஜ்ய விஷயம் எல்லா இடத்துலையும் ரொம்ப நேர்மையோடு நடந்துடும். அங்கே மட்டும் ஓ சாமர்த்தியத்தெல்லாம் காட்டவே போகாது. ராஜ்யத்தின் இடத்துல கிட்டக்க போகிறோம்னாலே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தப்பித்தவரை அவள் நாற்காலியில் உட்காந்து பார்த்துடவே கூடாது. அவள் யாரோட பேசின்னு இருக்காளோ அவள் ஒன்று சொல்கிறான்னு வச்சுங்க, அதை 4 பேருக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது தப்புன்னு தப்பித்தவரை சொல்லக்கூடாது. அது அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது எல்லாரும் கிளம்பி போன அப்புறம் அவர் தனிமையில் இருக்கிறச்சே, இந்த மாதிரி அடி எனக்கு ஒரு காதில் விழுந்தது, நீங்கள் ஆனால் அப்படி சொல்லியிருக்க மாட்டீர்கள், இப்படித்தான் நீங்கள் சொல்லியிருக்கணும், ஆனால் இப்படி சொன்னாப்புல என் காதில் விழுந்ததேன்னு கேளுங்கிறார் அவர். அவர் நிஜமாவே அந்த தப்பாக தான் சொல்லியிருக்கார். ஆனால் தப்பாக சொல்லியிருக்கான்னு சொன்னியானா நம்ம தப்பி போயிடுவோம், நம்மளை விட மாட்டார். அதனால் சொல்லும்போதே எனக்கு என்னமோ இப்படி சொன்னாப்புல காதில் விழுந்தது, நீங்கள் எப்போவுமே அப்படி சொல்ல மாட்டீர்கள், இப்படி தான் சொல்லியிருப்பீள், அதனால் இதுதானே அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு புரிஞ்சு விடுவார். ஆமாம்மா அப்படி தான் சொன்னேன், உன் காது தப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவார். இப்படி தான் அவர்கள்ட்டையும் பேசிக்கணும். நேர்னு நின்று பேசுகிறாதே. நயோ நிருபஜனே வித்வஜனே பியார்ஜவன். வித்வான்களிடத்திலே நீதியோடு எப்படி மற்ற ராஜாக்களிடத்தில் நீதியோடு நடந்தாய், அவர்களுக்குரிய மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும். மேலும் சௌரியம் சத்ருஜனே. விரோதிகளை பார்த்தால் சத்ருக்களை பார்த்தால் வீரத்தோடு நடந்து கொள். க்ஷமா குருஜனே. வயசானவர்களிடத்தில் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிறார். சில பேர் வீட்டில் தான் வயசானவா இருக்கா, பலருக்கு நம்மோட இருக்க பயந்துட்டு அவள் சீக்கிரமே கிளம்பி போயிட்டான். அதனால் அவர்கள் போய் விட்டுடுங்க. இப்போ நம்மோட இருக்கிறவா இருக்காளோ இல்லையோ, பெரியவர்கள் இருப்பா, மாமனார் இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், அவர்களிடத்துல சகிப்புத்தன்மையை காட்டு. வயசாக வயசாக ஏதானு நச்சரிச்சுட்டே இருப்பா. அவர்களுக்கு நம்ம சொல்கிறது புரியவும் புரியாது, அவள் சொல்கிறது சரின்னு நினச்சிடுவா. ஆனால் நமக்கான கோவமாக வந்துட்டுருக்கும். அப்படி படாதே. அவர்கள் இருந்தால் அவனுக்கு நன்மைன்னு புரிஞ்சுக்கோ. இவர்களுக்கு நல்லது பண்ண சகிச்சுக்க சகிச்சுக்க பகவான் ரொம்ப பிரீத்தி அடைகிறாருன்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ வயோதிகர்களிடத்திலே சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வாய். அவர்களை தான் 2-3 சுருக்குன்னு பேசினாலும் நம்ம ஒழுங்காகவே ஒன்று பண்ணியிருப்போம், இது என்னது ஒழுங்காகவே இல்லை, இப்போ நான் 50 வயசுக்கு பண்ணது இப்படின்னா இருந்தது அப்படின்னு பேசுவா. நம்ம உடனே அதெல்லாம் இப்போ ஒன்றும் உதவாது, இப்போ இருக்கிறது தான் நடக்கும், பேசாமல் முல்லேறு அப்படின்னு சொல்லாதே. அவர்கள் அப்படித்தான் பண்ணுவா. வேணும்னு ஒரு வேளை மருந்தை சாப்பிட மாட்டா, அதான் சாப்பிட தெரியுமோ இல்லையோ, ஒழுங்காக அவங்க மருந்து நீங்களே சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிடாதே. ஏன்னா அவள் பார்க்குறதே நாம் மறந்தாப்பில் இருக்கா, இவள் மறக்காமல் எடுத்து கொடுக்குறாளான்னு ஒரு தடவை பரீட்சை பண்ணுவாள். வேணும்னு இது இப்போ அந்த பரீட்சையெல்லாம் பண்ணுவான்னு தெரியறது இல்லையோ. சரி, ஒரு 4 தடவை இந்த பரீட்சையை தான் எழுதிக்கியேன், நான் எதுக்கு பண்ணணும்? இப்போ ஆச்சு பக்கத்தில் மாத்திரையை வச்சுருக்கேன், பாலை வச்சுருக்கேன், வேணா சாப்பிடட்டும், வேண்டாத போட்டோம் அப்படின்னு பேசாதே. பேசலாம், இங்கே உனக்கு திருப்தியாக இருந்துள்ளலாம், பிரம்மன் திருப்திப்படாதுங்கிறார்.